வாழ்க்கையின் 6 தத்துவங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மள நம்புவோம், அப்புறமா ஆண்டவன் கிட்ட போய் வேண்டிப்போம். எடுத்த உடனே நீ ஏன் எல்லாம் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லாம ட்ரை பண்ணுங்க. முதலில் சம்பாதி, பிறகு செலவு செய். அதாவது நாம முதல்ல சம்பாதிக்கணும், அதுல இருந்து ஒரு பகுதியை செலவு செய்யணும். எடுத்தோன்னா நிறைய செலவு பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் இதை சம்பாதிக்கணும் அப்படி ஓடணும் இப்படி ஒண்ணுன்னு ஓடுனீங்கன்னு சொன்னா ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ திருப்பியும் சொல்றேன், முதலில் சம்பாதிப்போம், பிறகு செலவு செய்வோம். முதலில் பேசுவதை கேள், பிறகு பேசு. சிம்பிள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நாமளே நினைச்சிட்டு இருந்தா நம்மளால சாதிக்க முடியாது. மத்தவங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல மத்தவங்க பேசுறத கேட்கணும். அவங்க நல்லது சொன்னா எடுத்துக்கணும், அவங்க தேவையில்லாத விஷயங்கள் சொன்னா கேட்டு இந்த காதுல விட்டுணும். அண்ட் முக்கியமா ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்க, இவன் உண்மையா இருக்கானா ஏமாற்றானாங்கிறத அவங்க லிசன் பண்ணாதான் தெரியும். ஸோ பேசுவதை கேட்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். முதலில் யோசி, பிறகு செயல்படு. யோசிக்காம டக்கு டக்குன்னு பண்ற எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகிறது கிடையாது. நமக்கு தேவையான விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு திறமையா செயல்பட்டா மட்டும்தான் நம்மளால அதை சாதிக்க முடியும். ஸோ நல்லா யோசிங்க, அப்புறம் அதை செயல்படுத்துங்க. ஆமா, அவசர கொடுக்காதையா இருக்காதீங்கன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. முடியாது என்று விடுவதற்கு முன் முதலில் முயற்சி செய். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம கிட்ட வருதுன்னா அதை பார்த்தோன்னே ஐயோ இது ரொம்ப பெருசுப்பா, இதெல்லாம் நம்ம முடியாது, ஐயோ இந்த விஷயமா என்னால் என்ன ட்ரை பண்ணது கஷ்டம் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோன்னு டிசைட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போடுங்க, ட்ரை பண்ணுங்க, அதை கிட்ட போக முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஸோ முடியாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் முயற்சியை நீங்க எடுங்க. சாவதற்கு முன் வாழ்க்கையை வாழ்ந்து பார். சிம்பிள். இயற்கையா நடக்கிறது நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வெறுப்புல, கோபத்துல, என்னடா இதுங்கிற ஒரு எண்ணத்துல இப்படி முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் தப்பு. லைஃப்ல இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏமாற்றம், தோல்வி இது வராம வெற்றி கிடைக்காது. ஸோ இதுக்காகலாம் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்காம, சொல்லுவாங்க இல்லையா உலகம் ரொம்ப பெருசு, அதை முழுசா பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஒரு தப்பான முடிவு எடுக்காம லைஃபை வாழ்ந்து பார்க்கலாங்கிற பாசிட்டிவோட இருக்கணும். இப்படி இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட சில விஷயங்கள் வந்து லைட்டா லோவா இருக்கீங்கன்னா லைஃப் இன்னும் நிறைய இருக்கு, வாழலாங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்கு வாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச 6 தத்துவங்களை நாங்க ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை தத்துவங்களை நீங்களும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அழகான வீடியோ பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.